முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்திருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு படம். சரி, ஹலோ, ஐம் ஃப்ரம் இந்தியா. இந்த மாதிரி ஒரு தீவை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல உட்காந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் பார்த்தீங்கன்னா வந்து தூண்டில் வச்சு மீன் பிடிக்கிறாங்க, இந்த பக்கம் வெறும் கையில் வச்சு மீன் பிடிக்கிறாங்க. வீடெலாம் இடிச்சிட்டு வெறும் பாத்ரூம் மட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. 1828 ஸ்டார்ட் பண்ண ஸ்கூலு. நைட் நேரங்களில் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆளு காலின்றாங்க. இந்த மாதிரி ட்ரிப்லாம் பிளான் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட்டு, வீசா, ஐட்னரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரிப்புக்கு. நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, குரூப் டூர் ரொம்ப சேஃபாக, ஏஜென்ட்டை நம்பலாமா? இதெல்லாம் ஜென்யூனான ஒரு டவுட் தான். அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ட்ரிப்பேட். இது ஒரு ட்ராவல் ஏஜென்சி மட்டும் இல்லை, ப்ராப்பரான வீசா ப்ராசஸ், கிளியர் டாக்குமெண்டேஷன், நோ ஃபேக் ப்ராமிஸ்ங்க. ஸோ அதனால் ட்ரிப்பேட்டில் 5 ஏஷியா கண்ட்ரிக்கு 11 நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூப்பரான பேக்கேஜ் போட்டு இந்த ட்ரிப்பை நீங்கள் புக் பண்ணலாம். இன்னும் சீட்டு கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக ட்ராவல் பண்ணாலும் சரி, பிளான் பக்காவாக கிளியராக இருக்குது. நானே பல கண்ட்ரி போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நவம்பரில் செம்மையாக போச்சு ட்ரிப்பு. அதனால தான் ட்ரிப்பேட்டில் நாங்கள் என்ன பண்ண முடியுன்றதை மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். ஹிடன் சார்ஜஸ் கிடையாது, ஓவரான ப்ராமிஸும் கிடையாது. ஸோ உடனே tripate.comல போய் நீங்கள் புக் பண்ணலாம். நீங்கள் போகிற கண்ட்ரிக்கு வீசா தேவைப்படுச்சுன்னா tripate.comலேயே புக் பண்ணலாம். எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட வீசா ப்ராசஸை சூப்பராக சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரிப்பேட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, இது ஒரு லாட்டின் அமெரிக்கன் நாடுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கே ஜெர்மன்ஸ் கூட வாழலாங்க சொல்லலாம். ஆனால் விவசாயம் பண்ணுறாங்க. ஏன் முக்கியமாக பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க கூட சொல்லலாம். நான் ஜோக் பண்ணுற மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, நம்ம நிற்கிறது தான் பெலிஸ், என்னுடைய 74வது நாடு. வாங்க சுற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கிற மோஸ்ட் கன்ஃபியூசிங், ரொம்பவே மிக்ஸாக இருக்கிற, அது இல்லாமல் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கண்ட்ரினே சொல்லாங்க. எனக்கு யாருக்குமே தெரியாது, பெலிஸ்ன்ற நாட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம். நான் அந்த சவுத் அமெரிக்காவுக்கு வர வரைக்கும் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெலிஸ் அப்படின்ற நாடு இருக்குன்னே தெரியாது. ஆமாம், நமக்கு மேலே இருக்கிறது மெக்சிகோ இருக்குது, கீழே இருக்கிறது ஹொந்துராஸ் இருக்குது. அப்படியே ஈஸ்டர்ன் பக்கம் பார்த்தோம்னா வந்து கரீபியன் சீ இருக்குங்க. இந்த பெலிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அடக்க முடியாது. ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு நம்ம இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் இந்த நாட்டுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. ஏன்னா பெலிஸோட கலாச்சாரம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரீபியன் கலாச்சாரம் மாதிரி இருக்கும். இங்கே பேசுகிற இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டன் இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். அப்படியே இந்த நகரத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லாட்டின் அமெரிக்கா நாடு மாதிரியே இருக்கும். அதனால தான் இந்த கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்காவுக்கும் கரீபியனுக்கும் நடுவில் இருக்கிறனால 2 கலாச்சாரமும் வந்து இந்த ஒரே நாட்டிலே நம்ம வந்து பார்க்கலாம். ஐ மேக்கிங் வீடியோ ஃபார் யூடியூப். சே ஹலோ, ஐ எம் ஃப்ரம் இந்தியா. You're from here, Belize? Yeah, we work here. What's your name on YouTube? My name is Boo. YouTube? YouTube Tamil Trucker. How I find it? Yeah, I show you. This is mine. Okay? See you, man. Take care. See you. Bye-bye. Bye, man. ஸோ இந்த பெலிஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 4லேருந்து 4.5 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 4.5 லட்சம் பேரில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ மிக்சடான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெலிஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இங்கே கூட பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு இந்திய நகரமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பாப்புலேஷனும் இங்கே இருக்க கலாச்சாரமும் வெவ்வேறையாக இருந்தாலும் எல்லா மக்களும் ஒரே மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே பெலிஸில் அதிகமாக பெரிய லெவலில் வாழ்ந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து மெசிட்டோ அப்படின்ற மக்கள் சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 52% பாப்புலேஷன் உடைய மக்கள் இந்த நாட்டில். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இந்த மெசிட்டோ அப்படின்ற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்த் பெலிஸில் நம்ம மெக்சிகோ பார்டர் வழியாக வந்தோம்ல, அந்த பார்டர் கிட்ட தான் அதிகமாக வந்துருப்பாங்களா. ஏன்னா மெசிட்டோ கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லாட்டின் அமெரிக்கன் ஃபீல்டில் இருக்கனால அவங்க ஃபுட்டு, சாப்பாடு, முக்கியமாக அந்த டேக்கோஸு, புரிட்டோஸு எல்லாமே வந்து அவங்களுக்கு வேணும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த மெக்சிகோ சைடில் வந்து நம்ம அதிகமாக அந்த டேக்கோஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த பார்டர் கிட்ட பெலிஸ்குள்ளே வந்தோம் நீங்கள். அதனாலே மக்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து வாழ்வாங்களாமா. நான் இன்னைக்கு காலைல வந்து இறங்கினேன் பஸ் ஸ்டாண்டு தான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த மெக்சிகோ மக்கள் பார்த்திங்கன்னா ஈவன் அவங்களுடைய இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்தாலும் ஸ்பானிஷும் பேசுவாங்க. இந்த பெலிஸ் நாடு உடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷ். அதிகமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இங்கே பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணாங்க, அதனால் அதிகமான பேர் இங்கிலீஷ் செம்மையாக பேசுகிறாங்க.
ஸோ இங்கே 50% பேர் வந்து மெஸ்டிசோ பீப்புள் இருக்காங்களே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 25% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெலிசியன்ஸ். அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்சம் மக்கள் வந்து இங்கே இருக்காங்க. அவங்க கிரியோலும் அப்புறம் ஆஃப்ரோ பெலிசியன் அப்படின்ற மக்களாக வந்து சொல்கிறாங்க. இங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து நிறைய பேர் இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே பெலிசிலியன் கிரியோல் லாங்குவேஜ் அப்புறம் மியூசிக்கு இங்கே இருக்கிற ரிலாக்ஸான ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மக்கள் இங்கே இருக்காங்க. ரொம்ப கத்துறது சவுண்டோ அமைதியாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருக்காங்க. வித்தியாசமான ஒரு கலாச்சாரம்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த பெலிசியன் மக்களுடைய இங்கிலீஷ் செம்மையாக இருக்குன்னு சொன்னால் அவங்களோட அசன்ட்டு, அந்த அசன்ட்டில் கூட இந்த நாட்டோட ஹிஸ்ட்ரியை நம்ம கற்றுக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் வரும்போது எப்படி சூப்பராக இங்கிலீஷ் பேசி இந்த நாடே வந்து மாறி இருக்குன்றதை நம்ம ஈஸியாக வந்து கணிக்க முடியுங்க. இங்கே பெலிசியன் மக்கள் தாண்டி அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மாயன் பீப்புள் இருக்காங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க இங்கே வந்து மாயன் இருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ மாயனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த பெலிஸில் இருக்க பாப்புலேஷனில் 11லேருந்து 12% இன்னமும் மாயன் மக்கள் தான் இருக்காங்க. மாயன் மக்கள் ஏன் தெரியுமில்ல, மெக்சிகோவில் அந்த பிரமிடுக்கெலாம் வந்து அதுக்கப்புறம் வரலாறு மிக்க நிறைய விஷயங்களை பண்ணாங்களே, அந்த மாயா மக்கள் தான் வந்து இங்கே இன்னமும் இருக்காங்க. இங்கே பெலிஸ்லேயும் சில பிரமிடுகளும் இருக்குது. ஸோ இங்கே பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் பீப்புள் இருந்தாங்க, ஸ்பெயின் பீப்புள் இருந்தாங்க. அந்த ஸ்பெயின் பீப்புள் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாயன் இருந்தாங்க. பட் இவங்க மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இன்னும் ஒருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிஃபூனா அப்படின்ற முக்கியமாக ஆஃப்ரிக்காவில் வந்து வந்த சில பழங்குடியின மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. கேட்குறது ஆச்சரியமாக இருக்குல்ல? அவங்க 6% மக்கள் இவங்க தான். இன்னமும் 25,000 மக்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பெலிஸில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்களாம். ஸோ அவங்கள்ட்ட இந்த ட்ரம்ஸ் வந்துச்சு, மியூசிக் வந்துச்சு, டான்ஸு எல்லாமே வந்து கலந்த கலவையாக இருக்குதுன்னு சொன்னால அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இவ்வளோ மக்கள் இங்கே இருக்கிறனால தான். ஸோ 4 பேர் இருக்காங்க. இன்னும் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ். எஸ், பிரிட்டிஷ்க்கு வந்தால் கண்டிப்பாக இந்தியன்ஸ் அங்கே வந்திருப்பாங்க. எதுக்கு வந்திருப்பாங்க? விவசாயம் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி பெரிய லெவலில் வரலைனாலும் சின்ன லெவலில் இங்கே பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 3லேருந்து 4%, 12,000 மக்கள்லேருந்து 15,000 மக்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த பெலிஸில் இந்தியன்ஸ் வாழ்ந்துட்டுருக்காங்க. நானே இன்றைக்கி நிறையா பேரை மீட் பண்ண ரோட்டில் காலையில் வந்ததுலேருந்து தமிழ் மக்கள் கூட இருக்காங்க. அவங்களையும் நம்ம மீட் பண்ணுவோம். முக்கியமாக 5வது பேர் மென்னோனிட்டிஸ் அப்படின்ற மக்கள். அவங்க யாருன்னா ஜெர்மன் கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4% மக்கள் இருக்காங்க. மொத்தமாக 12,000 பேர் பார்த்திங்கன்னா வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வித்தியாசமான மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் உலகத்தில் 2 கண்ட்ரியில் மட்டும்தான் இப்படி இருக்குது. என்னென்னா அவங்களுடைய கொடிகளில் மனுஷங்களை பார்க்க முடியும். ஒன்று இந்த பெலிஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து மால்டா. ஆமாம், இந்த நாட்டுடைய கொடியை பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெக்கரேட் பண்ணிலாம் இருக்குது. நிறைய வரலாறை வந்து இந்த கொடிகள் வந்து சொல்லுதுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2 மனுஷங்க இருக்காங்களே, அவங்க யாரும் ராஜா கிடையாது, இல்லை இங்கே இராணுவத்தில் வேலை பார்த்தா சோல்ஜர்ஸ் கிடையாது. இங்கே நாட்டுக்காக உழைக்கிற மக்கள். அவங்க 2 விதமான மக்கள் தான் வச்சுருக்காங்க. ஒன்று மெஸ்டிசோ மேன், கையில் கோடாலியோடு இருக்காரு. இன்னொரு பிளாக் மேன், படகுடைய துடுப்பை வச்சுட்டு இருக்காரு. இவங்களுக்கு 2 பேருக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற மஹோகாமி அப்படின்ற ஒரு மரம். இந்த மரம் தான் இந்த பெலிஸ்க்கு ஒரு வித்தியாசமான கலாச்சாரங்களை கொண்டு வந்து கொடுத்ததுன்னே சொல்லலாம். அந்த மரத்தினால அந்த மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மரமாக நிறைய விஷயங்களுக்கு அந்த மரம் வந்து அந்த காலத்தில் பயன்பட்டுருக்கு. முக்கியமாக பிரிட்டிஷ் வந்ததுக்கான காரணமும் வந்து அந்த மரம் தான். இங்கே வந்து சர்க்கரை தயாரிக்கிறதுக்கோ இல்லை சுகர் ஃபார்மிங் பண்ணுறதுக்கோ வரல, அந்த மரத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா அந்த மரம் கப்பல்கள் செய்கிறதுக்கும் சில லக்ஸரியான ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மரங்கள் யூஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த பெலிஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பயங்கரமான காடுகளாங்க. இந்த காடுகளாக இருக்கும்போது அந்த மரங்கள் ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்த பிரிட்டன் பீப்புள் நல்லா இருக்கே, இதை நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அது கீழே வந்து அந்த கொடியில் படகு பார்க்கலாம். படகு முக்கியமான ஒன்று. ஸோ அதனால தான் இந்த பெலிஸ் நாட்டுடைய கொடி வந்து இங்கே நடந்த நிறைய விஷயங்களை வந்து சொல்லுது. ஏன்னா இந்த பெலிஸ் நாட்டுடைய கொடி வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுனாலையும் இங்கே இருக்க மரங்கள்னாலையும் நிறைய விஷயங்களை ட்ரைட் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உதவி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா பெலிஸோடைய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பில்டிங் கிட்ட. இங்கே சூப்பராக பெயிண்டிங் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் ஆஃப்ரிக்கன் நம்ம பற்றி பேசணும்னா ஆஃப்ரிக்கன் கலாச்சாரம் இருக்குது. 2வதுல பார்த்திங்கன்னா வந்து மெசிடிட்டோ மக்களுடைய கலாச்சாரங்கள் இருக்குது. 3வது பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் கல்ச்சர் இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்திருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு படம் வித்தியாசமாக இருக்குது.
ஹாய் ஹவ் ஆர் யூ? Good evening. வெரி குட் மேன். இங்கே பார்த்தீங்கன்னா சீன மக்கள் இருக்காங்க, இந்த பக்கம் இங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கன் மக்கள் இருக்காங்க, இவங்களும் ஆஃப்ரிக்கன் மக்கள். முக்கியமாக இந்த பக்கம் பார்க்க வேண்டியது இங்கே பாருங்கள், ஜெர்மன் பீப்புள். ஜெர்மன் பீப்புள் எங்கெல்லாம் வந்திருக்காங்க ஞாபகம் இருக்கா? இவங்களை நம்ம மீட் பண்ணியிருக்கோம். யாரும் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அமீஷ் பீப்புள். அமீஷ் மக்கள் ஜெர்மன்லேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்தாங்கள்ல, அதே அமீஷ் மக்கள் தான் இங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. சில கிராமங்களில் விவசாயம் பண்ணிருக்காங்க. சூப்பராக அந்த பார்த்தீங்கன்னா செவுத்தில் பயங்கரமாக வளர்ந்துருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்த இந்தியன் மக்களை வந்து வெறும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும் வராமல் அவங்கள்ட்ட இருக்க கலாச்சாரங்களையும் கோயில்கள் சாமி கும்பிட்ற விதங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுக்காக உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வரைபடம் இருக்குன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், காலில் சலங்கை, கையில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பொட்டா மருதானியும் தெரில, கையில் வளையம், தென் நெக்லஸ், நெத்தியில் தலையில் வந்து பார்த்திங்கன்னா கிரீடம். இது எல்லாமே பார்க்கும்போது அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் சவுத்தில் பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்தியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் வந்து அதிக பேர் வந்திருக்காங்க, இப்போ சவுத்துலேயும் வந்து வந்திருக்காங்க. ஸோ 2 விதமான கலாச்சாரங்களும் பார்க்க முடியுது. இன்றைக்கி நான் ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே கடை வச்சிருக்கிற மக்களையும் பார்த்தேன். இந்தியன்ஸு, சைனீஸு, உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அது முக்கியமாக அந்த தைவானோட எம்பசி இங்கே இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. மஹோகானி அப்படின்ற மரம் சொன்னல, அந்த மரம் வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்ப வேல்யூபிளான மரமாக தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஆஃப்ரிக்கன் நாடுகள்லேருந்து மக்களை கொண்டு வந்து இங்கே கட் பண்ணி சின்ன சின்ன கப்பல்கள் மூலிமா இந்த ஆறுகளை பயன்படுத்தி, கடல்களை பயன்படுத்தி நிறைய நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்களை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மஹோகானி அப்படின்ற மரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பெலிஸோடைய வர்த்தகத்தையே வந்து தலைகீழ தூக்கி நிறுத்திருக்குன்னே சொல்லலாம் அந்த காலத்தில். முக்கியமாக இந்த பெலிஸ் நாட்டில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒன்று. அது இல்லாமல் இந்த கேவுக்குள்ளே நோ சின் அப்படின்ற ஒரு கேவ் பிரான்ச் இருக்கும். அதுக்கு தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் அடித்து உள்ளே போய் பார்க்குறது. அது இல்லாமல் முக்கியமாக கிளியரான ஒரு சூப்பரான ஒரு கோரல் ரீஃபு இந்த கடலில் இருக்காமா, செம்மையாக இருக்குமா. ஸோ அதை பார்க்கறதுக்கும் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வராங்க ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்கு. கடல் பக்கத்தில் வந்துட்டோங்க. பெலிஸ் அப்படின்னு வேர்டு ஒன்று இருக்குது கட்டமாக. ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? என்னது மாலம்பட்டியா? மாலம்பட்டி எங்கள் ஊர் செஃப்புங்க, ஏதோ மாலம்பட்டின்னு எதை சொல்கிறது. நம்ம நின்றுருக்கிற இந்த பெலிஸ் சிட்டி பார்த்திங்கன்னா வந்து இந்த பெலிஸ் நாட்டுடைய கேபிட்டல். மெக்சிகோவில் மெக்சிகோ சிட்டி வந்து கேபிட்டல், பெலிஸில் பெலிஸ் சிட்டி கேபிட்டல். பட் ஆனால் இங்கே அதிகமாக ஹரிகேன்ஸ் வரனால, ஹரிகேன்ஸ்லாம் தெரியுமா, சூறாவளி மாதிரி பயங்கரமாக காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குமா அந்த நகரத்தில். அதனால் எக்கச்சக்கமான அழிவுகள் பார்த்திங்கன்னா வந்து இந்த நகரத்தில் இருந்திருக்கு. அதிகமான வேலையையும் வந்து பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால கேபிட்டலே வந்து ரொம்ப மோசமாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சா, உடஞ்சே போச்சோம். அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம புதுசாக இந்த பெரிய சிட்டி நம்பி கேபிட்டலாக வச்சோம்னா செட் ஆகாது, புதுசாக ஒரு தலைநகரத்தை நம்ம உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெல்மோபன் அப்படின்ற நகரத்தை இந்த நாட்டுடைய கேபிட்டலாக மாற்றிருக்காங்க. நிறைய நாட்டுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா தலைநகரம் வந்து அவங்களுடைய பவரை காமிக்கிறதுக்காக வந்து உருவாக்குவாங்க. பட் இந்த நாட்டில் இந்த நகரம் வந்து ரொம்பவே காலியாகுதுன்னு சொல்லிட்டு இந்த காலியாக நகரத்தை எப்படியா காப்பாற்றணுன்றதுக்காக வேறு ஊருக்கு மாற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு மீனவர்கள் கப்பல் மாதிரி இருக்குது. அதில் வந்து மக்கள் வந்து போகிறாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மீன் பிடிச்சி வீட்டுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி ரொம்ப காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க, செம்ம ஆழமாக இருக்கும் போல். இந்த இடத்துல போர்டு போட்டிருக்கு, நோ பப்ளிக் ட்ரிங்கிங் ஆர் நோ லவுட் மியூசிக். பாட்டு அதிக சவுண்டோடையும் கேட்காதீங்க, பப்ளிக்காக உட்காந்து ட்ரிங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கும் போல் இங்கே. இந்த பெலிஸ் நாட்டுடைய உணவுகளில் இவங்களோட கலாச்சாரத்தை நம்ம வந்து பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரைஸ் அண்ட் பீன்ஸ் தான் வந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து உணவு நான் சாப்பிட்டதே பார்த்திங்கன்னா வந்து ரைஸும் பீன்ஸும் தான். ஸ்டியூ சிக்கனு, அப்புறம் வந்து ஃப்ரைடு ஜாக் ஃப்ரூட்டு. ஜாக் ஃப்ரூட்டு தெரியுங்களா உங்களுக்கு? பலாப்பழத்தை வறுத்து வச்சுருப்பாங்க, வாழைப்பழத்தையும் வறுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய செடி கொடிகள், அப்புறம் மீன் உணவுகள், சீ ஃபுட்ஸ் அதிகமாக வந்து இங்கே சாப்பிடுவாங்க. ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப ஆயிலாகவும் இருக்காது. ஸோ பெலிஸுக்குன்னு தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவாக இருக்குன்னு சொல்லலாம் இவங்களுடைய கலாச்சார உணவுகள். அதே மாதிரி இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து க்ளோவர்ஸ் அட்டால் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான மெரைன் ரிசர்வ் இருக்குது, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 850 பேட்ச் ரீஃப் இருக்கான், சின்ன சின்ன பேட்சான ரீஃப்ஸ் வந்து இருக்குது போல். இது நாட்டில் ரொம்ப முக்கியமான இடம். இதை பார்க்கறதுக்காக சொன்ன ஒரு கோரல் ரீஃப் இருக்குது பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு, அது இந்த கோரல் ரீஃப் தான். 70 மைல் அரவுண்டு சவுத் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பெலிஸ் சிட்டிலேருந்து இருக்குது. இதுதான்
பயங்கரமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது பெலிஸில் முக்கியமான இடங்க. நமக்கு கடைசியாக ஃபிஜியில் வந்து ஒரு தீவுக்கு போயிருந்தோம். அந்த தீவில் வந்து உலகத்திலே நம்பர் 1 அட்டால் கோரல் ரீஃபில் வந்து நான் வந்து ஸ்னோர்க்கலிங் பண்ணியிருந்தேன். அதுவுமே எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாது அனுபவம். நிறைய மீன்கள், நிறைய கோரல் ரீஃப்லாம் சூப்பராக பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு கோரல் ரீஃப் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதுதான் இந்த பெலிஸில் இருக்கிற ஃபேமஸான ஒரு லைட் ஹவுஸு. நைட்டு கப்பல்லேருந்து வந்தாங்கன்னா இருட்டில் அவங்களுக்கு வழி தெரியறதுக்காக வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க. கலர் கருப்பு கலரில் இருக்குது, சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது. பட் போக 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 பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறுது தண்ணியே. இந்த பெலிஸ் நாட்டில் அஃபிஷியலாக அவங்க பேசுறது இங்கிலீஷ் தான். பெலிசியன் கிரியோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நாளும் பேசுகிறது. இந்த கிரியோல் மட்டும் இல்லை, ஸ்பானிஷும் மக்கள் பேசுகிறாங்க. ஆமாங்க, இத்தனை மொழி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஃப்ளூயண்ட்டாக வந்து இங்கே பெலிஸில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க சொல்லுவாங்க, பெலிஸ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் ஓடுறவங்க கிடையாது, பொறுமையாக நிதானமாக சில்லாக இருக்கிற மனிதர்கள் அப்படி சொல்லுவாங்க. நான் இப்போ மெக்சிகோவில் இருந்ததை விட இங்கே வந்து மக்களை மீட் பண்ணும்போது ரொம்ப சில்லாக தான் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு நம்ம ஊரில் வந்து டிராஃபிக் அதிகமாக வேலைக்கு போயிட்டு காலைல 9 to 6 ஜாப்லாம் போயிட்டு இருக்கிறத விட, ட்ராவலிங் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு தீவாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல உட்காந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் அந்த லைஃப் என்ஜாய் பண்ணுறது நமக்கு காசு வேணும், அது ரொம்ப முக்கியம் தான். பட் இது நாட்டில் இருக்கிற வேலையை வச்சுட்டு அப்படியே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எவரு அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சகப்பு நில காடு இருக்குன்னு நினைக்கிறேன், சகுத்து நில காடு. அதுதான் அந்த கோரல் ரீஃப்னு நினைக்கிறேன். போட்டில் 2 பேர் வராங்க, மீனவர்கள் வராங்க. நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது, கடல் தன்மையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த பெலிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடுன்னு சொல்லலாம். 60% வந்து பார்த்திங்கன்னா இந்த பெலிஸ் வந்து காடுகளில் தான் இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்குது. ஸோ இந்த பெலிஸில் செகண்ட் லார்ஜஸ்ட் பேரியர் ரீஃப் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பேரியர் ரீஃப் இருக்குது நம்ம பார்த்தது அதுதான். அது இல்லாமல் வந்து ஃபேமஸான ப்ளூ ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் ஃபுல்லாக ரீஃப் இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரவுண்டாக ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், நல்லா டீப்பான தண்ணி இருக்கும். நான் அதே மாதிரி வந்து ஃபிஜியில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான இடமும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெலிஸில் மீன்கள் வந்து ரொம்ப முக்கியம். கலாச்சாரத்தில் மீன் பிடிச்சி விற்கிறது பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வளமாக இருக்குது. அப்படின்ற ரொம்ப மோசமான சில விஷயங்களை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. மோசமான மெத்தடு, வளையத்துக்கு போடுறது, இழுக்கிறது, கோதல் ரீஃபை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது சொல்லிட்டு இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெத்தட் இருக்கான். அந்த மெத்தட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். மற்ற எல்லா மெத்தடும் வந்து பேன்னு சொல்கிறாங்க இந்த நாட்டில். இங்கே மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க பாருங்க 2 பேர். உலகத்தில் டாப் 10 புவர் கண்ட்ரி லிஸ்ட்டில் இந்த பெலிஸ் நாடு இருக்குது. பட் அது ட்ரோனை விட்டு பார்க்கும்போது நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல், நிறைய லக்ஸரியான வீடுகள்லாம் வந்து பார்க்க முடியுதுங்க இந்த ட்ரோன் ஃபுட்டேஜில். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் மியூசிக் போட்டுக்கிட்டு சைடில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க கடற்கரையை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஹலோ, you got any fish today? You guys got any fish? No. Okay. மீன் வந்து கிடைக்கல அன்னைக்கு. Hi, how are you? You speak English? Not okay. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தூண்டில் வச்சு மீன் பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் எதுவும் கையில் வச்சு மீன் பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்க வந்து குளிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிட்ருக்காங்க சின்ன பசங்க. பீச் லைஃப் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நான் பார்த்த பீச் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரிபாட்டி அப்படின்ற ஒரு நாடு. செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஒருத்தவங்க பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக உட்காந்து பண்ணிருக்காங்க. இங்கே பாட்டு போட்டிருக்காங்க, சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. வித்தியாசமாக இருக்கு இந்த நாடு. பெலிஸ் பெலிஸ் பெலிஸ்
the Lord Rahaban Plaza. The cultural contribution of Lord Rahaban அப்படின்னு போட்டிருக்கு. பாட்டு பாடுறவங்களா இருக்குமோ தெரியல. இது பெலிஸ் நாட்டுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீச் லைன்லேயே வந்து நின்று போயிருன்னு சொல்லலாம். இந்த ரோட்டில் இந்த நடந்தே போனோம்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அப்படியே வித்தியாசமான கலாச்சாரங்கள் பார்க்க முடியுது. பட் அதிகமாக எனக்கு தோன்றது என்னென்னா, இங்கே ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸ் தனியாக இருக்காங்க, இங்கிலீஷ் தனியாக இருக்காங்க. ஏன்னு தெரியல. இங்கிலீஷ் மீன்ஸ் ஒயிட் பீப்புள் தனியாக இருக்காங்க, பிளாக் பீப்புள் தனியாக இருக்காங்க. இங்கே பிளாக் பீப்புள் தான் ஃபுல்லாக உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு விளக்கறவங்க யாரையும் பார்க்க முடியல. அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது கலாச்சாரங்கள் இருக்குது. ஏன்னே தெரியல. நாங்கள் அப்படியே வந்து இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு ஒவ்வொன்றா விஷயமா அப்படியே பார்க்கலான்ட்டு இருக்கோம். இங்கே தாத்தா பைக் ஓட்டு போகிறார், ஹோண்டா CB1. இது பெலிஸ் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1981 தான் வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பழமையான பிரிட்டிஷ் வீடுகள் மாதிரியே வந்து பார்க்க முடியுது. இங்கே வீடு நிறைய டீ எஸ்டேட்லாம் பார்த்துருக்கேன் நான். இதே மாதிரி அப்படியே இருக்கும். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்னான சூப்பரான ஒரு காம்ப்ளெக்ஸை பார்க்க முடியுது. இது வீடா இல்லை சூப்பர் மார்க்கெட் மாதிரி இடமா இல்லை மாலா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுது. ஹோட்டல் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள பயங்கரமாக இருக்குங்க, செம்ம டெவலப்மெண்ட்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் மீன் பிடிக்கிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது பண்ணுறாங்க. இது எல்லா நாளும் இருக்குமா அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஞாயிற்றுக்கிழமை. அதனால் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்க முடியுது. பயங்கரமான கூட்டம் இல்லை, இந்த நாட்டுக்கு இது பயங்கரமான கூட்டம் அப்படி தான் சொல்லலாம். நீங்கள் பாருங்கள் வீடெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடெலாம் இடிச்சிட்டு வெறும் பாத்ரூம் மட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. டாய்லெட் போகிறதுக்கு யூஸ் பண்ண நினைக்கிறேன். பட் ஓப்பன்லாம் இருக்குது. எல்லாம் பிரிட்டிஷ் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருக்குது. இது வந்து பேங்க்குங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பெலிஸு. இப்படி தான் உள்ள என்ட்ரன்ஸு. பயங்கர செக்யூரிட்டியாக இருக்குது. இங்கே பணக்காரங்களும் இருக்காங்க, ஏழைகளும் இருக்காங்க, ரெண்டு விதமான மக்களும் இருக்காங்க. ஏன்னா காசு இல்லைன்னு சொல்ல முடியல, காசு அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா பெரிய வீடும் இருக்குது, சின்ன வீடும் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த வீடை மரத்துலேயே கட்டியிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குங்க ஊர். கார் நிறையா இருக்குது ஊரில். ஐஸ்கிரீம் கடை இருக்குது அவங்க. வாண்ட் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் ஷாப் அவைலபிள். இங்கே பாருங்க ஸ்கூலு, குயின் ஸ்ட்ரீட் பப்திஸ்ட் பிரைமரி ஸ்கூல்னு போட்டிருக்கு. 1828 ஸ்டார்ட் பண்ண ஸ்கூலு. ரொம்ப பழமையான ஸ்கூலுங்க. ஹாலோ பிளாக்கில் கட்டியிருக்காங்க மேலெலாம். அந்த பக்கம் சர்ச் இருக்குது. ஐ திங்க் இங்கே கிறிஸ்டியன் ஸ்கூலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பழமையான ஸ்கூலாக இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இருக்குது, மியூசியம் இருக்குது. ஊர் அமைதியாக வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஹால்னு ஒன்று இருக்குது. ப்ளூ கலர் ஒயிட் கலர் கொடியோட. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு நினைக்கிறேன். பீப்புள் யுனைடெட் பார்ட்டி அப்படின்னு போட்டிருக்கு, PUPன்னு. அந்த பார்ட்டியில் இருக்க தலைவர்கள் இவங்க தான். 75 வருஷமாக இருக்கம்மா, மக்களுக்காக சேவை செய்கிறாங்களாம்மா. பீப்புள் யுனைடெட் பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. பெலிஸுடைய போஸ்ட் ஆஃபீஸு 1257 1756 போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வீட்டோட நம்பர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நம்பருக்கு போஸ்ட் போட்டோம்னா இந்த இடத்துல கொண்டு வந்து பாக்ஸில் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பாக்ஸில் வச்சுட்டாங்கன்னா அந்த பொருளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு நினைக்கிறேன். வீட்டில் நீங்கள் டெலிவரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமாக இருக்குது. லாக்கர் பாக்ஸ் மாதிரி இருக்குது, தங்கலாம் வைப்பாங்களே பேங்க்கில், அந்த மாதிரி இருக்குது. இங்கே பெலிஸில் ஆறுகள் அதிகமாக இருக்குது, கடல்களும் நல்லா பெருசாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் தண்ணிக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா உலகத்துலேயே அதிகமாக முதலைகள் இருக்கிற நாட்டில் ஒரு நாடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெலிஸு. அதனால் இந்த மாதிரி வந்து ஆத்தங்கரை எதுவும் பார்த்தீங்கன்னா குளிக்கணும்னு நினச்சா குளிச்சிடாதீங்க. அதனால தான் மக்கள் யாருமே இல்லை இங்கே. அதுவும் முக்கியமாக நைட் நேரங்களில் பார்த்திங்கன்னா போனீங்கன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆள் காலின்றாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இங்கே நான் தண்ணிக்குள்ளே போக மாட்டேன், வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், தண்ணி பக்கத்துலேயே போகக்கூடாது. நம்ம ஹோட்டலில் தண்ணி பக்கத்தில் இருக்குது, அது பாட்டுக்கு மேலே ஏறி நம்ம ரூம்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே ஹோம் ஸ்டேலேயே பார்த்திங்கன்னா வந்து போட்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இப்போ இங்கே ஒரு போட்டு, இங்கே ஒரு போட்டு, அதில் இன்ஜினு பெல்கவ் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம அங்கே தான் நின்று வீடியோ எடுத்து வந்தேன். அன்னைக்கு
சர்ச் இங்கே தான், அந்த சர்ச் இங்கே இருக்கா, இங்கே தான் வந்தோம். இதை பார்த்துட்டு வந்தோம், பேரை பார்த்துட்டு. முதல்ல எங்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில, இப்போதைக்கு எதுவும் கண்ணுக்கு தெரில, கொண்டாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் முதல்ல இங்கே இருக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த பெலிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி அப்படின்னால பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டலில் பைபிள் வச்சுருக்காங்க. நம்ம சவுதி அரேபியா போகும்போதெல்லாம் வந்து குரான் இருக்கும். ஸோ நெட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போனேன். பட்டு யுவர் டிஸ்கனெக்டட் செவரல் டைம் வந்து அப்லோட் ஆகலை. ஐயோ என்ன பண்ணுறது. நல்லா ஆகிட்டு இருந்துச்சு, டக்குன்னு கட் ஆகிருக்கு. துணியும் லாண்ட்ரி போட்டால் வந்துச்சு, 2 ஹவர்ஸில் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஊர் காசுக்கு, துணி துவைக்கிறதுக்கு மிஷினில் போட்டு கொடுக்கறதுக்கு. அப்லோட் ஆயிருமா வீடியோ? கொசு வேறு இருக்குது, டெங்கு எங்கே வந்துட போகுது. ஸோ இதான் நம்மளுக்கு வந்து பார்டரில் வச்ச சீலு. மெக்சிகோவில் நம்ம உள்ளே என்ட்ராகும் போது சீல் வைக்கவே இல்லை, ஆனால் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க 29 ENEன்னு போட்டிருக்கு. ENEன்னா ஜான் போல், ஜனவரி போல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெலிஸ் 1 மாதத்துக்கு வீசா கொடுத்துருக்காங்க, 1 மாதம் தாங்கிக்கலாம். ஸோ பெலிஸ் நாட்டுக்கு நமக்கு வீசா தேவையில்லை, நம்ம யூஎஸ் வீசா வச்சு தான் உள்ளே வந்தோம். இந்த சென்ட்ரல் அமெரிக்கா கண்ட்ரியில் பார்த்தா நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வீசா வச்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. பட்டு எங்கள் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க, மற்ற பாஸ்போர்ட்லாம் ஈஸியாக விட்டாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த யூஎஸ் வீசா வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக லேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.